நம்ம என்ன தெரியுமா, கர்த்தர் அனுப்புனார்னு சொல்லிட்டு போவோம், போய் அடுத்த நாள் எல்லாம் நடக்கணும்னு பார்ப்போம், ஒன்றும் நடக்காது. பவுல் இப்படிதான் கொரிந்து பட்டணத்துக்கு போனார், போனது அங்க ஒன்றும் நடக்கல. கடைசியில் பார்த்தாரு வேலைக்கு ஆகாது, நமக்கு சாப்பிடணும் ஏதாவது ஒரு வேலை. அவர் தான் டென்ட் மேக்கர், கூடாரம் கட்டுற வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். இன்ஜினியரிங் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கூடாரம் கட்டுற வேலை, அன்னைக்கு அவருக்கு வேலை கிடைச்சு, இன்ஜினியரிங் படிச்சா, இன்னைக்கு தெரியல. கூடாரம் கட்டுற வேலை பண்ணிட்டு இருக்கிறார். டைம் வர்றது வரை வெயிட் பண்ணி அதே தான் செஞ்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லி எனக்கு கொண்டு வந்தீங்க? உன்னை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்க. இங்க பாத்துங்க, என்ன ஆணி இடிக்க வச்சிட்டு இருக்கிறீங்க. நமக்கு அப்படிதான் தோணும். இல்ல, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. A time will come, a day will come. நாள் வரும், நீ காத்திரு. ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எபிரேயர் 6:14-15 இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லி இப்ப கொண்டு போனீங்க? இன்னைக்கு நம்முடைய புலம்பல் அதுதான். என்ன சொல்லி கொண்டு போனீங்க? என்ன சொல்லி என்ன இங்க கொண்டு வந்தீங்க? என்ன சொல்லி? இல்ல, வெயிட் பண்ணு. நல்ல கவனிங்க, அபிஷேகம் உங்க தலையில ஊற்றப்பட்டிருக்கிறதா? உங்களை வெயிட் பண்ண வைப்பார். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திடவாய் திறப்போம். தாழ்வில் நம்மை ஆமென். தேவ ஆசீர்வாதம் பெறும் துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெறும். 5வது ஒரு வார்த்தையை சொல்லி நாம் அப்படியே செபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனமும் 10வது வசனமும் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவார். கர்த்தர் உன்னை மாற்றுவார், உன் நினைவுகளை மாற்றுவார், உன் நடக்கையை மாற்றுவார், உன் எண்ணங்களை மாற்றுவார், உன் பார்வையை மாற்றுவார். 9வது வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே. அப்போ அடையாளங்கள் எல்லாம் குயிக்கா நடக்கிறதற்கு நமக்குள்ளே ஒரு மாற்றம். அதுதான் இப்படி அதை சொல்ல விரும்புகிறேன். வேறு மனுஷனாக ஆயத்தமாக. யாக்கோவை போல இன்னைக்கு நைட்டோட யாக்கோவே, நீ வேற. இனி உன் பெயர், இத்தனை வருஷம் நீ இப்படி இருந்தது போதும், இத்தனை வருஷம் நீ சிறுமைப்படுத்தப்பட்டது போதும், உன் வாழ்க்கை அங்கும் இங்கும் மலைந்தது போதும், ராகேலுக்காக செஞ்சது போதும், லேயாளுக்காக செஞ்சது போதும், லாபானுக்காக செஞ்சது போதும். இனி இஸ்ரவேல் வேறு மனுஷன். அவன் எஸ், நான் ரெடி. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து அதற்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஆவியை வைத்து அவருடைய கட்டளையின்படி நடக்க பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில பாழானதெல்லாம் பயிர் நிலமாகும். பாழாக்கப்பட்ட நிலம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் அது பாழாக்கப்பட்டதுக்கு பதிலாக பயிர் நிலமானது என்று சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா, சேர வேண்டிய கூட்டத்தில் சேரணும்னா, பேச வேண்டியதை மட்டும் பேசணும்னா, குறித்த நாள் வரை காத்திருக்க வேண்டுமானா, எனக்கு உரைத்ததை நான் சுதந்திரிக்க வேண்டுமானா, எனில் ஒரு பெரிய மாற்றம் அவசியம். எங்க தொடர தெரியுமா? ஹார்ட்ல. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும்
மகா கேடுள்ளதுமா இருக்கு. கர்த்தர் என்ன செய்கிறார்? கல்லான இருதயத்தை எடுத்து. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு தெரியுமா? நான் எடுத்தா சொல்றேன், இல்லை நான் விட்டுறேன். எரேமியா 31வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதினா, இதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் எதில் எழுதப்பட்டது சொல்லுங்க? கல்லு. சொல்லுங்க. அப்ப நியாயப்பிரமாணம் எதில் எழுதப்பட்டது? இனி எதுல எழுதணும்? அப்ப இருதயத்தில் எழுதணும்னு கர்த்தர் இருதயத்தை பார்த்தா இருதயம் எப்படிதான் இருக்கு? அதுதான் எசேக்கியேல் 36. எசேக்கியேல் 36 இருக்கிறது. ஆமென். அதுல கல் 26 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயம். ஆண்டவர் பார்த்தார், நான் ஏற்கனவே கல்லுல எழுதிட்டேன், இனியும் நான் கல்லுல எழுதல, இனி நான் எதுல எழுத விரும்புறேன்? உள்ளத்துல எழுதலாம். பார்த்தா உள்ளேயும் கல்லு. உள்ளே என்னதான் இருக்கு? வெளியே ஈன்னு காட்டுறோம் பல்ல. ஆண்டவர், நான் ஏற்கனவே எனக்கு இப்ப எதுல எழுதணும்? இருதயத்தில் எழுதணும். நான் எழுதலான்னு உள்ள பார்த்தா உள்ளே கல். அவர் பார்த்தாரு, கல்லான இருதயத்தை எடுக்கணுமா? சதையான இருதயத்தை கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். 30, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். நீங்க அப்படியே இந்த 36 படிச்சு சுதந்திரிங்க. அப்போ இங்கதான் மாற்றம். ஆண்டவர் இருதயத்தில் எழுதும். அவர் சொல்றாரு, எங்க இருதயம்? உள்ள இருக்கு. உள்ள கல்லுப்பா. நான் ஏற்கனவே கல்லுல எழுதி கொடுத்தேன். கல் எழுதி கொடுத்தது அவன் கீழே போட்டு உடைச்சான். கல் எழுதி கொடுத்ததுனால அது எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறேன் தெரியுமா? கல்ல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் ஈஸியா எழுத விரும்புறேன்பா. நம்முடைய வாழ்க்கையில ஏன் வார்த்தை ரொம்ப கடினமா இருக்கு தெரியுமா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? கல்லா இருக்கு. அதனாலதான் ஐயோ இதெல்லாம் ரொம்ப கடினம், இதெல்லாம் ரொம்ப கடினம், இதெல்லாம் எங்களுக்கு கேட்க முடியாது. கல்லா இருக்கு. இந்த கல்லை மாத்திட்டா வேர்டு ரொம்ப ஈஸி ஆயிரும். அதான் அடிக்கடி சொல்லுவேனே, இதை நேசிக்கிறவர்களுக்கு இது நுகம் அல்ல, இது சுகம். வேற இருதயம். என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் மேல வச்ச அபிஷேகத்தை நான் நம்புறேன். என்னை நீர் அழைத்ததை நான் நம்புகிறேன். என்னை தெரிந்தெடுத்ததை நம்புகிறேன். எனக்கு குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவீர்னு நம்புறேன். எனக்கு அந்த வேறே இருதயத்தை தருவீராக. வார்த்தையின்படி நடக்கிற அந்த வேறு மனுஷனாகுகிற அந்த இருதயத்தை, அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ள மாற்றும் இயேசு. எந்த உள்ளம் தங்கும், எந்த குழந்தை உள்ளமாக்கும்
அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்போடு கர்த்தர் அதை இப்பொழுதே செய்ய விரும்புகிறார். 2 கைகளை உயர்த்தி இயேசு நாயகா, ஆமென், ஹல்லேலூயா. குழந்தை glory, மாம்ச அழுக்கை போக்கும் மாம்ச இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும். அந்த புதிதாய் பிறந்த குழந்தையை போல இயேசு நாயகா, சகரம மலதனர மஞ்சனரோ, ஆமென். குழந்தை சரமமரோலமரேதனரா. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, எனக்குள்ள நீங்க எழுத விரும்புற வார்த்தை எல்லாம் எழுதப்படணும். அதற்கு தடையான அந்த கல்லான அந்த கடினமான பகுதியை எடுத்து போடுங்கப்பா. சவுலுக்கு கழுதையை தேடி போன சவுலுக்கு வேற இருதயம் கொடுத்தீங்களே, உங்களை தேடி வந்திருக்கிறேன்பா, உங்களை தேடி வந்திருக்கிறேன்பா, உங்களை தேடி வந்திருக்கிற அந்த கல்லான இருதயத்தை என்னை விட்டு எடுத்து அந்த சதையான இருதயத்தை எனக்குள்ளே வைத்து உங்க ஆவிய புதிதான ஆவியை கட்டளையிட்டு உம்முடைய பிரமாணத்தின்படி என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய பிரமாணத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. அவனுக்கு வேற இருதயம் கொடுத்த போது அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நடந்தது. இந்த 11வது மாதத்தின் கடைசி 1ஆம் தேதி இதே வார்த்தையை கேட்ட இந்த கடைசி நாளிலும் இதே வார்த்தையை கர்த்தர் கேட்க வைக்கிறார்னா, கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அடையாளங்கள் மூலமாய் உறுதிப்படுத்த போகிறார், உறுதிப்படுத்த போகிறார், உறுதிப்படுத்த போகிறார்.